கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 24வது வசனம். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள், யூத ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தைகளை ராஜா கேட்கிறான், அவனுடைய ஊழியக்காரர் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை குறித்து பயப்படவே இல்லை. யார் எங்களுக்கு விரோதமாக வருவா? எங்களுக்கு பாபிலோன் ராஜா இருக்கிறான், எங்களுக்கு இன்னும் அநேக ராஜாக்கள் உதவி செய்வார்கள், எங்களுக்கு விரோதமாய் எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்களை யாரும் பிடிக்க முடியாது என்று சொல்லி பலவிதங்களில் தங்களுடைய நம்பிக்கை உலகத்தின் மேல் வைத்தவர்களாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு பயப்படலை. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்படி அழிவு வரும், உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது அவங்க அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஊழியர்களின் மூலமாய் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் கூட சில வேளைகளில் நன்மையாக வர்றதை எடுத்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்புகள் வரும் பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? இந்த வார்த்தைகள் உண்மை இல்லைன்னு சொல்லி புறம்பாக்கி தள்ளி சென்று விடுகிறோமா? இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்து நின்று கொண்டிருக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, தேசம் அழிவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. நீ உன்னை காத்துக்கொள் என்று சொன்ன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம் ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்பி இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் நட்புகள், உலகத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற எல்லா மோகங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். நம்ம இந்த உலகத்தின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் ஒரு நாள் போயிடுங்க. எல்லாம் போயிடும். வேலை, நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் போயிடும். ஆனால் நிலையானது ஒன்று தான், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை. இந்த நாளிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம சொல்லாம, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகட்டும். நம்ம அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கற்கொள்ளப்பட்டையும் எங்கள் இருதயத்திற்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஷார்ப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் அவர்கள் எல்லாவற்றிலும் ஷார்ப்பாக இருந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும், மேன்மைப்படுத்தும், தடைகளை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.